மதுரை திருப்பரங்குன்றம் ஹார்விப்பட்டியைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன், தனியார் நிறுவன ஊழியர். இவரது மனைவி மாற்றுத்திறனாளி முத்து அருளி. 6 வயதில் மகன் உள்ளார். இவர்களது காதல் திருமணத்திற்கு இரு வீட்டார் சம்மதம் இல்லை. திருமணம் நடந்த நாள் முதல் தற்போது வரை 10 ஆண்டுகளாக இரு வீட்டார் இடையே பிரச்சினை தலைத்தூக்கி வருகிறது. முத்து அருளியை விவாகரத்து செய்துவிட்டு வரும்படி சிவசுப்பிரமணியனை பெற்றோர் வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. தங்களது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு கலெக்டர் சங்கீதாவிடம் மனு அளித்தனர். கலெக்டர் உத்தரவுப்படி திருநகர் போலீசார் விசாரிக்கின்றனர். என்னோட பேர் சிவசுப்பிரமணியன். என்னோட ஒய்ஃப் முத்து அருளி. என்னோட அப்பா அம்மா ஆணவ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காண்டி நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 8 மாதத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான விசாரணை திருநகர் ஸ்டேஷனில் வச்சு நடந்துச்சு. அதுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனி வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எல்லாமே எழுதி வாங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் சொன்னது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. ரிப்போர்ட் நாங்கள் இதில் பார்க்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட என்ன விசாரிச்சோன்னு எங்ககிட்ட காட்டவும் மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இவங்க சொன்னதை சொல்லி எழுதி வாங்கி நாங்கள் சொல்லாத ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் சொன்ன மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி, நாங்கள் பொய் புகார் கொடுத்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி திருப்பி சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டாங்க, கேஸ் முடிக்கப்பட்டதுன்ட்டு. எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் என்னால் அப்பீல் பண்ண முடியலை. நான் திருப்பி அப்பீல் பண்ண வேணாம்னு நினச்சா கூட அவங்க எங்களை இருக்க விட மாட்டேன்றாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப எல்லா ஆதாரத்தையும் எல்லா கரெக்ட் டைமுக்கு நாங்கள் சொல்லியும் அந்த ஆதாரங்களை அவங்க எடுக்கவே மாட்டேன்றாங்க. அந்த ஆதாரத்தை பற்றி அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. என் மாமனார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குன்ட்டு. அதையும் நாங்கள் அந்த கேஸில் குறிப்பிட்டு சொல்லியிருந்துறோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு சார். அந்த திருநகர் இன்ஸ்பெக்டர் ஒரு சார்பாக தான் நடந்துக்கிறாரு. இப்போ மறுபடியும் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் பெட்டிஷன்லேயே குறிப்பிட்டிருக்கோம். அந்த என்னோட பேரண்ட்ஸும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாரும் ஒரே கான்டாக்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் யார் மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோமோ அவங்களே விசாரணை அதிகாரியாக போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? நாங்கள் எப்படி அங்கே போய் நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும்? எதுவும் ஏன்னா அவங்க நேரடியாகவே பேசுகிறாங்க. நானே கால் நடக்க முடியாத பொண்ணுங்கிறதையும் யோசிக்காமல் அவங்க ஒரு நாள் வர வச்சுட்டு, அவங்க அன்னைக்கு அவங்களால வர முடியல, நீங்கள் லோக்கல் தானே, இன்னொரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி சடனாக கூப்பிட்றாங்க. அந்த சடனாக கூப்பிட்ட அன்னைக்கு என்னோட உடம்பு ஃபிசிக்கலாக ஒத்துழைக்கணும்ல சார். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு சார். 10 இயர்ஸ் ஆன பிறகு இப்போ என் ஒய்ஃபை விட்டுட்டு வா, என் பையனை விட்டுட்டு வான்னு சொன்னால் எப்படி சார் போக முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் கண்டினியூவாக பெட்டிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கோம். அவங்களும் எங்களை துரத்திட்டே தான் இருக்காங்க. 10 இயர்ஸாக நாங்கள் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த அவலங்களை தொடர்ந்துட்டே தான் இருக்குது. எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னே தெரியல. என் அம்மா அப்பா கிட்ட இருந்து என் பேரில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் என் பேரில் இருக்கும்ல, அந்த சொத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு ஒத்து போகலை. நான் வர மிச்சல 25 பவுனும் 5 லட்ச ரூபாயும் கொண்டு வந்தேன். அது எல்லாமே இவங்க தான் வாங்கி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்தாங்க. மூத்த நாத்தனாரோட கல்யாணத்துக்குன்னு சொல்லி இவங்க அம்மா வாங்கிக்கிட்டாங்க. அதை நாங்கள் திருப்பி அதை கூட கேட்கல சார். நாங்களாக சம்பாதிச்சு நாங்களாக வாழ்ந்துக்கிறோன்னு தான் சொல்கிறோம். அதை கூட விட மாட்டேன்றாங்க. பெத்த பையனை கூட வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு அவல நிலை சார். கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எங்கள் கூட வச்சு பார்த்துக்க முடியல. குழந்தை பிறந்த அன்னைக்கு குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நெல்லுமணி போட்டு கொல்ல பார்த்தாங்க இவங்க அம்மா. அதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருந்தோம். எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அந்த டைமிங்கில் எங்கள் பையனை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு வளர்க்க விட்டுட்டு இப்போ வரைக்கும் அவனை தலைமறைவாக வச்சுட்ருக்கோம் சார். நானாக வேணும்னே கல்யாணம் பண்ணல சார். இவங்க விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன எதுக்காக கொடுமைப்படுத்தணும்? எதுக்காக வாழ விடாமல் தடுக்கணும்? இப்போ விட்டுட்டு வா, நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா கொண்டுரும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் அகைன் அண்ட் அகைன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்தோம், அவங்கள பார்க்க முடியலை. அவங்களோட நேர்முக உதவியாளரை மட்டும் பார்த்து அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு போனால் அவங்க ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கல சார்.